லவ்ன்ற விஷயம் தப்பு கிடையாது, நான் லவ் பண்ணலாம். அது கடைசி வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணுவோம். அது ஒரு நம்பிக்கை வேணும் நான் எல்லாருக்குமே. கடைசி வரைக்கும் உன்னை கல்யாணம் வரைக்கும் போகுமா லவ் பண்ணு. இப்போ நான் இன்ஸ்டா ஃபீட்டில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நம்பரு மனப்பாடம் மைண்ட் செட்டில் கூட இருக்கும். நான் செக் பண்ணேன், அவள் காணும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அவள். என்ன ஆச்சுன்னா இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது அவள் வேறு விட கம்மிட் ஆகிட்டாங்கல்ல. சரி சொல்லிட்டு சரி போய் தலை நல்லா இருந்தா சரி, நான் விட பேச கூட முடியல, நம்பர் கூட என்னன்னு தெரியல, நம்பர் மாற்றிட்டார் போல. நான் சரி சரி போ நல்லா இருந்தா சரி அதுதான் முடித்தலை. என்னால் முடியாது, நான் எப்படி வெளியேறதுன்னு உண்மையாக தெரில. உனக்கு புரியல இல்லையா? அந்த பொண்ணு இன்ட்டு கூட போயிட்டா, இப்போ அது உங்களுக்கு கிடையாது. ரிட்டர்ன் வந்தாலுமே அது உனக்கு உண்மையாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ உனக்கு ஏற்ற மாதிரி உண்மையாக உன் கேரக்டர் ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நீ அதை கம்மிட் ஆகு. எல்லா பொண்ணும் அப்படி கிடையாதுல்ல. பரவாயில்ல, எனக்கு திடீர்னு மறுபடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சத்தியமாக ராச கிடையாதுண்ணா. எப்பயுமே ஒரே மாதிரி நடக்கும். நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், நான் சத்தியமாக தான் இப்போ கூட மறுபடியும் அழுகுறேன் நான்.